ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுது. இது அற்புதம், இது மிக மிக சிறப்பு. லாபத்தை நோக்கி வந்து இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க எல்லா செயல்பாடுகளும் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரிதான். இதில் லாபம் கிடைக்குமா? முதல் கேள்வி வந்து அதுதான். இந்த வேலை நான் பார்க்குறேன்ப்பா, ஆனால் இந்த வேலையில் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன லாபம் இருக்குது, எனக்கு என்ன வருமானம் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு தீர்மானம் பண்ணிட்டு தான் அந்த வேலையிலே வந்து இறங்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் வந்து இந்த டயத்தில் மீன ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக வந்து எல்லா வேலைகளையுமே சரி தான். லாபம் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைகளை வந்து இறங்கி எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. உங்களுடைய முயற்சிகளில் மீன ராசிக்காரங்க இந்த டயத்தில் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சிறப்பாக வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான், அவருமே அங்கே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி சுக்கிர பகவான், அவர் 3ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மிக மிக சிறப்பு. 8ஆம் அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி அவர் தான். சில முயற்சிகளில் வந்து தடங்கல்கள் ஏற்படும். அதன் மூலமாக சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் ஒரு விஷயத்த போய் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன்பா, அது உள்ள குறுக்க பூண்டு வந்து அவன் பாட்டா அவன் வேறு ஏதோ வில்லங்கம் பண்ணிவிட்டான் அப்படின்ட்டு தேவையில்லாத இன்னொருத்தவங்க மேலே அந்த பழியை போட்டு அதன் மூலமாக பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது. அதனால் மீன ராசிக்காரங்க அப்படி ஒரு பிரச்சனைகள் சந்திச்சிங்கன்னா சைலண்ட்டாக வந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பெண்கள் மூலமாக சின்ன பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க மீன ராசிக்காரங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கோங்க பெண்கள்கிட்ட. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பதியுது. அப்போது இந்த பிரச்சனைகள், இந்த வில்லங்கங்கள் எல்லாமே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம தேடி போகிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல பதியுதுன்னு சொல்லிட்டேன். லாபங்கள் அதிகரிக்கும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு, நகைக்கடை வச்சுருவங்களுக்கு, ஃபேன்சி கடை வச்சுருவங்களுக்கு, ஸ்வீட்டு கடை, ஓகேங்களா, ஸ்வீட்டு கடை வச்சுருவங்களுக்கு தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து புதிய ஆர்டர்கள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அந்த வேலைகளை வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுத்துருவீங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. எல்லா வேலைகளுமே ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இப்போது வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியிலேருந்து 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இது மிக மிக சிறப்பு. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குடும்பத்தில் பார்த்தா விருந்தினர்களுடைய வருகைகள் வந்து அதிகரிக்கும். உங்களுடைய சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் வந்து வருமானம் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க. மீன ராசிக்காரங்க ஷேர் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் எடுத்த அந்த முடிவுகள் மூலமாக சின்ன லாஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த லாஸ்லாம் வந்து இப்போ குறையும். தெளிவாக அடிப்பீங்க. தெளிவாக பார்த்து அடிப்பீங்க. எப்படி அர்ஜுனனுடைய அம்பு எப்படி கரெக்டாக எய்ம் பண்ணி என்ன இப்போ எதை போய் வந்து அது தாக்கணுமோ அது மாதிரி இது கரெக்டாக போகும் இல்லையா, அப்படி இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே. ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அந்த ஒரு சில கம்பெனிகளில் சில ஷேரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதில் லாபங்கள் தேடி வரும். லாபங்கள் டக்குன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஆபரண சேர்க்கை உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கைகள், புதுசாக ட்ரெஸ்ஸெல்லாம் அனுப்பிங்க. ஆபரணங்கள்
உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு வந்து ஆபரணங்கள் வந்து வாங்கி கொடுப்பீங்க. உங்களுடைய தாயின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாயின் உடல்நிலைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. அதன் மூலமாக தாயினுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், நல்லபடியாக மாறும். அவங்களுடைய உடலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். மீன ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான். அவர் தான் 4ஆம் அதிபதியும் அவர் தான். உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக நின்று எல்லா விதமான உதவிகளை எல்லாம் பண்ணுவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைவி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர். எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். லாபங்கள் அதிகரிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து சேரும். புதிய வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும். புதிய வேலைவாய்ப்பு உங்களை தேடி வரும். தேடி வரத்துக்கான சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். புதுசாக ஒரு வேலைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். இது வரைக்கும் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தப்பா, வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமா, இல்லை வேறு கம்பெனிக்கு வந்து வேலை மாற்றிக்கலாமா? தாராளமாக மாற்றிக்கலாம். மீன ராசிக்காரங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைகளுக்கு வந்து உங்களுக்கு பதவி உயர்வும் பாராட்டுக்களும் எல்லாமே கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு. இதுவரைக்கும் மீன ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.